வணக்கம், வெல்கம் டு ஸ்வைசிக்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை பார்க்கலாங்க. அது என்ன சாண்ட்விச் தாங்க. ப்ரெட்டை ஃபஸ்ட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் வச்சோன்னே எடுத்துக்கணும் டக்குன்னு. நாங்களே கொஞ்சம் வேக விட்டுட்டோம். நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பண்ணதுனால கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டை வச்சு தோசைக்கல்ல அதில் வந்து வெஜிடபிள்லாம் போட்டுக்கணும். கேரட்டு, வெள்ளரிக்காய், பெரிய வெங்காயம் இது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். மறுபடியும் காய்கறி வச்சு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சுட்டு மேலே வெயிட் வச்சிடணும். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இதை அடிக்கடி செஞ்சது தாங்க. நான் வீடியோவில் கொடுக்கல இது வரைக்கும். ஆனால் நாங்கள் எப்போவுமே செய்வோங்க இந்த மாதிரி சாண்ட்விச் வேணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். ரொம்ப ஈஸி மெத்தட், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் கருகிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்து பண்ணுறதுனால எங்களுக்கே கொஞ்சம் கருகிருச்சு. இன்னொரு நாள் நல்லா தெளிவாக எடுத்து போடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக அவசரமாக டக்குன்னு செஞ்சதுனால இந்தளவுக்கு எடுக்க முடிஞ்சதுங்க. அப்புறம் ப்ரெட்டுங்கிறனால டக்குன்னு கருகிரும், பார்த்து கவனமாக செய்யணும். ஆனால் இது ரொம்ப ஈஸி. ப்ரெட்டு, காய்கறி அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆயிரும். உங்களுக்கு என்னோட இந்த ஸ்வைசிக்ஸ் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான நல்ல ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வரும். என்னோடய இல்லத்தரசி சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.